ஹாய், ஹலோ. சிம்ம ராசி. உங்களுக்கு ஜனவரி 5லேருந்து ஜனவரி 11 உங்களோட ரிலேஷன்ஷிப், பர்சனல் லைஃப்ல உங்க பார்ட்னரோட ஆக்ஷன், உங்களோட எண்ணங்கள் என்னவா இருக்கும், எப்படி இருக்கும் நம்ம பார்க்க போறோம். ஸோ ப்ளீஸ் யூனிவர்ஸ், சிம்ம ராசி அவங்களுக்கான கைடன்ஸ் கொடுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த எனர்ஜி ஒன்லி ஃபார் மை கியூட் ஃபேமிலி டாரோட் கைட் தமிழ் ஃபேமிலி. ஓகே, ஸோ மறக்காம பண்ணுங்க. ஓகே, நீங்க ஓ மை காட், நீங்க ஸ்பிரிச்சுவலா பயங்கரமா அவேக்கனிங் ஆயிட்டு இருக்கீங்க. ஓகே, அதாவது நீங்க ஏற்கனவே இருந்த பர்சன் வேற, இப்போ நீங்க இருக்கிற பர்சன் வேற. ஸோ உங்களை உங்க பார்ட்னர் பார்க்குற விதம் வந்து ரொம்பவுமே டீப்பா பார்க்குறாங்க. ஓகே, முன்னாடி அவங்க உங்களை ரொம்ப கேஷுவலா ஹேண்டில் பண்ணாங்க. ரொம்பவுமே என்னப்பா இவங்க பார்த்துக்கலாம், இந்த பொண்ணு தானே, இந்த பையன் தானேன்னு ரொம்பவுமே கேஷுவலா ஹேண்டில் பண்ணாங்க. ஆனா இப்போ உங்களை அவங்க பார்க்குற விதம் வந்து ரொம்பவுமே ஒரு பிரியத்தோட, ரொம்ப கேரோட, ரொம்ப லவ்வோட உங்ககிட்ட வரணும், உங்ககிட்ட பழகணும். இப்ப இருக்கிற இந்த பெர்சன எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்குள்ள கிரியேட் ஆயிருக்கு. பட் ஆனா இந்த ரிலேஷன்ஷிப்ல தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கு. ஓகே, உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் தேர்ட் பார்ட்டி யாரோ ஒருத்தவங்க இந்த இதுல பிரச்சனையா இருக்காங்க. அதனால உங்க பார்ட்னர் ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்றாங்க. உங்ககிட்டயும் வர முடியல, அவங்க கிட்டயும் இருக்க முடியல. ஸோ உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனா அவங்களால அந்த சந்தர்ப்ப சூழல்கள் ஏற்படல. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள். ஸோ இதை மறக்காம கிளைம் பண்ணுங்க. உங்க பார்ட்னர் உங்களை இப்ப பாக்குற விதம் ரொம்ப அழகா இருக்கு. ஸோ மறக்காம கிளைம் பண்ணுங்க. சிம்ம ராசி, இது ஒன்லி ஃபார் மை கியூட் ஃபேமிலி டாரோ கைட் தமிழ் ஃபேமிலி. ஸோ சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்க.